தேவவல்லவர் சுவிசேஷ தமிழ் சபையின் ஆராதனை, பெரியவள்ளி ஆராதனை. கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே போருக்கு அதியால் தாயுதையா. நெஞ்சிலே போருக்கு அதியால் தாயுதையா. நாங்கள் கொடுக்கிறோமே, நாங்கள் ஊழ்கணுமே, மறுரூபமாகணுமே, மறுரூபமாகணுமே. ஐயா நாங்கள் ஊழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றி எனக்காய் ஏங்கி தாகம் தாகம் என்றி எனக்காய் ஏங்கி பாவங்கள் சுமந்தே பலியான பலியானே என் பாவங்கள் சுமந்தே. அல்லேலூயா. பலியான பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பார்வனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவிஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்களும் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. வெள்ளை ஒட்டுள்ள உன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நல தைலம் தன் வாசனையை வீசும். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று, என் நேசர் எனக்கு எங்கேரியூர் திராட்சை தோட்டங்களிலே உழைக்கும் மரதொன்றி பூங்கொத்து. என் பிரியன் நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள், நீ ரூபமுள்ளவர். என் நேசரே நீ இன்பமானவர். நம்முடைய மஞ்சள் பசுமையானது. நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் நீலி புஷ்பமுமாய். முள்ளுகளுக்குள்ளே நீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். என்னை பிறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடதுகை என் தலையில் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்கிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவனை விழிக்க பண்ணாமலும் எழும்ப பண்ணாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெள்ளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன்.
இது என் நேசருடைய சத்தம். இதோ அவர் மலைகள் மேல் குசித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். அல்லேலூயா. பொழுது அது ஒரு வெற்றியின் சின்னமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. சிலுவை நமக்கு வெற்றி தந்த சிலுவை. அது என்ன சிலுவை? இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை நமக்கு வெற்றி கொடுத்த சிலுவை. சிலுவையிலே இயேசு தொங்கி நமக்காக ஜெயம் கொடுத்த நாள் இன்றைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுடைய தந்திரங்களையும் சதி மோசங்களையும் முறியடித்த நாள். பிசாசுடைய திட்டங்களை உடைத்த நாள். அல்லேலூயா. பிசாசுடைய அந்தகார சக்தியுடைய கிரியைகளை இன்றைய நாளில் தேவன் ஒழித்து விட்ட நாள். அதனால்தான் சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையிலே தேவன் தொங்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது, அந்த சிலுவையை நாம பார்க்கும் பொழுது அந்த சிலுவை ஒரு கூட்டல் வடிவமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. கூட்டல் வடிவமாக காணப்படுகிறதான அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவுடைய 2 கரங்களும் கழித்தல் வடிவமாக காணப்பட்டது. ஒரு தொகையை கூட்டும் பொழுது அதை கூட்டி அதை கழிப்பதற்கு ஒரு அடையாளம் உண்டு. சிலுவை என்பது குருசு போல் இருக்கும் குருசு. கழித்தல் என்பது ஒரு சின்ன ஒரு கோடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைகளை தொங்கும் பொழுது அவர் கூட்டலாகவும் இருந்தார், கழித்தலாகவும் இருந்தார். இதனுடைய ரகசியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கூட்டப்பட்டிருந்தது. நமக்குள்ளே பாவங்கள் கூட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் சிலுவையிலே கழித்தல் வடிவமாக 2 கரங்களை அங்கே சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு நமக்குள் இருந்த பாவங்களை கழித்து போட்டார். கரங்களை தட்டுவோம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கூட்டலாக இருந்ததை கழித்து விட்டார். நமக்குள்ளே இருந்த கூட்டி இருந்த பாவங்களை அவர் கழித்து போட்டார். அல்லேலூயா. அதனால்தான் கழித்தவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே பார்த்த உன்னத பாட்டிலே தேவன் எவ்வளவு ஒரு அழகான தேவனாக இருந்தார். அவருடைய அழகை போல யாரும் இந்த உலகத்திலும் இல்லை, பரலோகத்திலும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவருடைய சாயலாக இந்த பூமியிலே படைக்கப்படுகிற பல பறவைகள், வர்ணமான பறவைகள், பல மனிதர்கள் அழகாக இருக்கின்றார்கள். அந்த அழகுகளை நாங்கள் ரசிக்கின்றோம். அல்லேலூயா. ஆனால் அந்த அழகை கொடுக்கிற தேவன் அவர் எப்பேற்பட்ட அழகானவர் என்று உன்னத பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. உன்னத பாட்டுகள் இந்த வேத புஸ்தகத்தை நாங்கள் பார்த்தோம், வாசித்தோம். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளில் நீலி புஷ்பம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழகான தெய்வமா இருந்தவரை அங்கே நாங்கள் பார்த்தோம். ஆரம்பத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா 53 அதிகாரத்திலே அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு இருந்த அந்த அழகான முகத்தை பார்க்க கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் வேத புஸ்தகத்திலே ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 இருந்து நாம வாசிப்போம். அல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் 1 இருந்து நாம் வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அருமையாளர்களை போதும் உன்னத பாட்டிலை பார்க்கிறோம். இவ்வளவு அழகான ரூபம் உள்ளவருக்கு ஏசாயா 53 சொல்லப்படுகிறது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஏனென்றால் ஏசாயா புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய காலத்திலே வந்து பிறந்து அவர் நமக்காக பாடுபட போகிறார். அழகானதையும் அடிக்கப்பட போகிறார். நம்மை சாபங்களில் இருந்தும் பாவக்கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்க போகிறார் என்று ஏசாயா 53 அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டு விட்டது. அப்பொழுது நாம பார்க்கும்போது அவருக்கு அந்த அழகும் இருக்காது, சௌந்தரியம் இருக்காது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நானும் நீங்களும் வாங்க வேண்டிய அடிகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை அவர் சகித்து அடிகளை வாங்கி கொண்டார் என்று சொல்லி விதத்திலே ஏசாயாவிலே முன்கூட்டி சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த அழகு காணாமல் போய்விட்டதே. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்ட அழகு காணாமல் போய்விட்டதே. என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அவர் அந்த அளவுக்கு அவரை அடித்து சித்திரவதை செய்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய முகத்திலே சாதாரணமா ஒரு வீக்கம் வந்தால் நமக்கு இருக்கிற கொஞ்சம் அளவு கூட கெட்டு போயிடும். முகத்துல பரு போட்டா
கொஞ்சம் அழகோட கெட்டு போய்விடும். அந்த அழகை மறுபடியும் எடுப்பதுக்கு எத்தனை கிருமிகளை வாங்கி போடுகளாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, உண்மைதானே? ஆண்டவருக்கு பருக்கள் போடவில்லை, தேவனுக்கு விரோதமானவர்கள் அவரை அடித்து காயப்படுத்தின நிமித்தம் ஆண்டவருக்கு இருந்த அழகு காணப்படாமல் போய்விட்டது. அந்த அழகை நம்மால பார்க்க கூடாமல் இருந்தது சொல்லி வேதத்திலே அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அல்லேலூயா. அப்படி அழகை எப்படி சொல்லுகிறார்கள்? சௌந்தரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அழகு அவரை பார்க்க கூடாமல் இருந்தது. அந்த அழகு முகத்திலே காணப்படவில்லை. ஏன் காணப்படவில்லை? நாம செய்கிற ஒவ்வொரு தவறுகளின் நிமித்தம் அவருடைய அழகு காணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பழைய நாட்களிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக பாவங்கள் செய்யும் பொழுது தேவன் அதற்காகவே நம்மை மீட்பதற்காகவே அந்த பாடுகளை அனுபவித்தார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காகவும் தேவன் அந்த பாடுகளை அனுபவித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய அழகு எதனால் போனது? என்னால், உங்களால் தான் தேவனுடைய அழகு கெட்டு போனது. அவர் தன் அழகை கெடுத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன் அழகை கெடுத்துக் கொண்டார். என் பிள்ளைகள் அழகு கெட்டு போக கூடாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போக கூடாது, என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம வாங்க வேண்டிய அடிகளை அவர் வாங்கி கொண்டார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 கீழே வாசியுங்கள். அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோ அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நானும் நீங்களும் அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். அப்ப இன்றைக்கும் அவருடைய திட்டம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? என் பிள்ளைகள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். என் பிள்ளைகளுக்கு ஒரு அடி கூட விழக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். அதனாலதான் அவர் அடிகளை வாங்கி சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர் தன்னை தன் பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வேறொருவனுக்காக அடிகள் வாங்க மாட்டோம், வேறொருவனுக்காக துக்கத்தை சுமக்க மாட்டோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றை கவனியுங்கள், இயேசு சிலுவையை சுமந்து தீர்த்து விட்ட காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு நிறைவு நாளாய் இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்தும் நாம ஆண்டவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டும் இன்றைக்கு எழுப்பி இருந்தும் இன்றைக்கும் நானும் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். இந்த அழகான தெய்வத்தை மீண்டும் மீண்டுமாக நாங்கள் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து. இந்த நினைவு நாள் எதற்கு என்று சொன்னால், நாம செய்கிற சில தவறான காரியங்கள் என்று வெளியிலே வருவதற்காக. இயேசு உங்களை நேசிக்கிறார், இன்னும் நேசிக்கிறார், இன்னும் நேசிக்க போகிறார். அவர் நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் நாம செய்கிற தவறுகள் என்ன? இன்னும் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் நாம இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அப்படியே வைத்த வண்ணமாய் இருக்கிறோமா? இல்லை உயிர்த்தெழுந்த இயேசுவை உள்ளத்திலே வைத்திருக்கிறோம் நாம காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார்? எதற்காக பாடுகளை அனுபவித்தார்? எதற்காக நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார்? வேதம் சொல்லுகிறது, அவர் அடிக்க கொண்டு போகும் பொழுது அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது.
அல்லேலூயா. அப்படியானால் அடியுங்கள், அடியுங்கள், நான் ஒன்றும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளுக்காக நான் அடி வாங்குவேன், என் வாயை திறந்தால் நீங்கள் அடியை நிறுத்தி விடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்த்து பேசினால் அது அவருடைய கட்டளையை மீறிவிடுகிறதாய் போய்விடும். பிதாவுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போய்விடும் என்பதற்காக அவர் வாயை திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக மௌனமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக மௌனம் சாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்றைக்கு வாயை திறவாதிருந்த படியால்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிப்பை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லி கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் கர்த்தர் மகிமையடைவதாக. பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் நமக்காக வாய்களை திறவாதிருந்தார். அன்றைக்கு திறந்து அவர் போராடி இருந்தால் அவர் அந்த சிலுவையில் அறைந்திருக்கப்பட முடியாது. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற முடியாது. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் வாய்களை அவர் திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இயேசு சிலுவையிலே இன்றைக்கு வெற்றி சிறந்த நாள். அந்த நாளை நாம் சரியாக கடைபிடிப்போமானால், கடைபிடித்துக் கொண்டே இருப்போமானால், இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி எடுத்த அந்த காரியத்திலே நமக்கு பங்கு கொடுத்து இன்னும் சிறப்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஏன் பாடுகள் அனுபவித்தார்? இதற்காக இன்றைக்கு நானும் நீங்களும் செய்கிற இன்றைக்கும் சில தவறுகள், அதற்காகவும் இயேசு சிலுவையிலே போகிறார். இன்றைக்கு முரண்பாடுகள், வாக்குவாதங்கள், போட்டிகள், பொறாமைகள், பொச்சரிப்பு, எரிச்சல், வேட்டிமை, இப்படியான காரியங்களுக்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், இப்படியான பல பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தொங்கினார். ஆனால் இன்றைக்கும் அதே தவறில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு அந்த பாவ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 - 4 வரைக்கும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 - 4 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, அன்றியும் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரரே, சகோதரிகளே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் பிரசங்கித்த பிரசங்கத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் வரும்பொழுது ஆண்டவருடைய சிலுவை பாடு நினைவு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் வரும்பொழுது சிலுவையை குறித்ததான பிரசங்கங்கள் வருகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் வரும்பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கி ஆணிகளிலே தொங்கி ஆண்ட வார்த்தைகள் வருகிறது. பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களுக்கு அதே பிரசங்கத்தை பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் சிலுவை பிரசங்கத்தை, இயேசு சிலுவையில் தொங்கிறார் என்பதை நாளை உங்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து பாருங்கள். பவுல் செய்த மறுபடியும் செய்த பிரசங்கத்திலே அந்த சகோதரர்கள் நிலைத்திருந்தார்கள். சொல்லுங்க, நானும் நிலைத்திருப்பேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் சிலுவை பிரசங்கம் ஆண்டவரே, இது எப்படி கேட்பது நினைக்க கூடாது. பவுல் சொல்கிறார், மறுபடியும் அதே பிரசங்கத்தை பண்ணுகிறேன் சொன்ன பொழுது பவுல் சொல்கிறார், அந்த பிரசங்கத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நீங்களும் நானும் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரே பிரசங்கம் 10 தடவை பண்ணினாலும் ஆண்டவர் வித்தியாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரே பிரசங்கத்தை ஆவியானவர் பல முறைகளிலே அவர் பிரசங்கிப்பார். அது ஒரே பிரசங்கமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உங்களுக்கு அதே பிரசங்கத்தை பண்ணுகிறேன், ஆனால் அதிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள், அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது நிலைத்திருக்கிறது தெரியுமா? அந்த வார்த்தையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது கேட்ட வார்த்தை தானே, அது வேண்டாம் என்று போகிறவர்களுக்கு ஆண்டவர் நிலைத்திருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நிலைத்திருந்தார்கள். வாசிப்போம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் பாருங்க, தேவனுடைய சிலுவை பாடுகளை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நிலைத்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு சொல்ற தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்க. என் சகோதரரே, சகோதரிகளே, மறுபடியும் அதே பிரசங்கத்தை செய்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எதிலே ரட்சிக்கப்படுவீர்கள்? இன்றைக்கு என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள், என்னென்ன தவறுகள். அல்லேலூயா.
என்னென்ன காரியங்களை குறைகள் உண்டோ அந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். இயேசுவுடைய சிலுவைப்பட்ட அந்த நினைவு, சிலுவையில் தொங்கிய நினைவு நாளிலே நீங்கள் அந்த குறைகளை விட்டுவிட, ஆண்டவரே இந்த நாளிலே எனக்காக சிலுவையில தொங்கி எனக்கு இருக்க சிறிய குறையெல்லாம் வெளியே போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரருக்கு விரோதமாக ஒரு வேற்றுமை, ஒருவருக்கு ஒரு அன்பில்லா தன்மை ரட்சிக்கப்பட்ட நமக்குள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே இப்படிப்பட்ட அன்பின் குறைகள் இருக்கிறது. இயேசு அன்பு இருந்தபடியால் தானே சிலுவையிலே அவர் தொங்கினார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தூக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அந்த அன்புள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நீ கேட்டு நிலைத்திருந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். எப்படி ரட்சிப்பு வருகிறது? ஆண்டவரே, இவ்வளவு நாட்களாய் என் சகோதரிக்கு விரோதமாய், கிறிஸ்துக்குள்ளான சகோதரிக்கு விரோதமாய் எனக்குள்ள முறுமுறுப்பு இருந்தது. நீ சிலுவையில தொங்கின நாள் ஆண்டவரே, நான் அதை விட்டு விடுகிறேன். ரட்சிப்பு. அவரே சொல்லுங்க. அந்த வார்த்தை உள்ளே வரும்பொழுது, நிலைக்குள்ள இடம் கொடுக்கும் பொழுது ரட்சிப்பு, அதை விட்டு விடும் பொழுது ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, நான் விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படுவாய். வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நிலை கொண்டால் ரட்சிக்கப்படுவாய். மறுபடியும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். பூரணமான பரிசுத்த நமக்குள் இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பூரண பரிசுத்தத்தை எப்பொழுது அடைவோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மறுரூபமாக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மறுரூபமாக்கப்படும் பொழுது பூரண பரிசுத்தத்தை பெறுவோம். ஆனா பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அலைகளே காத்துல அடிபடுகிற அந்த அலைகடல்ல வருகிறது போல, அடிபடுகிற பறக்கிற காத்துல பறக்கிற இலைகள் குலைகளை போல நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் மக்கள் சொல்லுகிறார், அவைகள் இருந்து நாம மனம் திரும்ப வேண்டும். வார்த்தையை கேட்டு நிலை கொள்ள வேண்டும். நிலை கொண்டால் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. சிலுவை பாடை குறித்து ஆண்டவர் யாருக்கு இன்றைக்கு நினைவு கூறி சொல்கிறார்? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அதை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நிலை கொள்ள வேண்டும். நிலை கொள்ள வேண்டும். வார்த்தையை நீங்க உங்களுக்கு நிலை கொள்ள விட வேண்டும். வார்த்தை உங்களை நிலை கொள்ள விட்டால் தான் நீங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதர்களும் முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு போகிறார்கள். அல்ல சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு கொண்டு போகிறார்கள். ஒரு மரத்தை வீட்டிலே வைக்கிறோம். அந்த மரத்துக்கு தண்ணீர் வார்க்கிறோம். சில நேரங்களில் வாடி போயிருக்கும். மறுபடியும் தண்ணீர் ஊற்றும் பொழுதுதான் அது வளரும். அல்ல சொல்லுங்க. 2 நாட்கள் தண்ணீர் ஊற்றாவிட்டால் என்ன நடக்கும்? மரம் பட்டு போகாது, வாடி போய்விடும். மறுபடியும் தண்ணீரை ஊற்றுகிறோம். அது என்ன செய்கிறது? மீண்டும் துளிர் விடுகிறது. அல்லேலூயா. அதே போலதான் ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். சரியாக வார்த்தையை நாம் நிலை கொள்ள விடாத நேரங்களிலே வாடி போகிறோம். மறுபடியும் அவருடைய வார்த்தையை கேட்டு நிலை கொள்ளும் பொழுது துளிர்க்கிறோம். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் வார்த்தையிலே இப்போது நிலை கொள்ளுங்கள். மறுபடியும் செய்கிற பிரசங்கத்தை கேட்கிறீர்கள், எனக்கு நல்லதாய்ப்படுகிறது, சந்தோஷமாயிருக்கிறது. ஆனாலும் நிலை கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம சாப்பிடுகிற சாப்பாடு கிடையாது தேவனுடைய வார்த்தை தூக்கி போட்டுட்டு போவதற்கு. இது தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தைகளை குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க அப்பா ஆணிகளிலே தொங்கின காட்சியை நீங்கள் ஒரு விசை சிந்தனையில கொண்டு வந்து பார்க்கும் பொழுது இதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14. பவுல் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எதற்காக சிலுவையிலே தொங்கினார்? நீ உன்னை எப்படி நேசிக்கின்றாய்? நீ எப்படி அதிகாலையில் எழுந்து உன் வாய்களில் பல்லை துலக்குகின்றாயோ? பல்லை துலக்காவிட்டால் உன் வாய்கள் எப்படி ஒட்டுப்படுகிறது? உனக்கே அருவருப்பாய் இருக்கிறது. அதனாலே பல்லை விளக்குகிறாய், கொஞ்சம் நன்றாய் இருக்கிறது. எதற்காக முகத்தை கழுவுகிறாய்? சோப்பு போட்டு. உன் முகம் நன்றாய் இருக்கிறது, உன்னை நேசிக்கிறது. எதற்காக குளிக்கிறாய்? பக்கத்துல போனதுக்கு நாராம இருக்கும்படியா.
எதற்காக ஆடைகள் அயர்ன் பண்ணி போடுகிறாய்? உன் உடலை நீ நேசிக்கிறாய், உயிரை நீ நேசிக்கிறாய். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்கள் ஒருவர் நேசிக்காம இருக்கிறார்களே, இவர்களுக்கு தண்டனை பெறக்கூடாது, நான் வாங்குகிறேன் தண்டனை. அல்லேலூயா. இவர்களுடைய பாவங்களுக்காக நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், சிலுவையில் தொங்குகிறேன் சொல்லி இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதற்காகவே தொங்கினார். ஆனா இன்றைக்கு அறிந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அல்லையா சொல்லுங்க. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அன்பு செய்வாயாக, கூட பலருக்கு அன்பு செய்வாயாக. அல்லேலூயா. ஒரே சிநேகிதரை பிடித்துக் கொள்ளக்கூடாது, ஒரே ஆளோட பழகக்கூடாது, ஒரே நபரோட இருக்கக்கூடாது, எல்லோரோடும் பழகும். அல்ல சொல்லு. கிறிஸ்தவனோடு தண்ணி அடிக்கிறது கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்களாம் தண்ணி அடிக்கிறவங்க கிடையாது. சபைக்குள்ள சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க கத்தி தூக்குறவங்க கிடையாது. யார் எல்லாரோடும் பழகு, அன்பை காட்டு. அல்ல சொல்லுங்க. அதான் சொல்றாரு, உன்னை நீ நேசிப்பது போல. இன்றைக்கு என்னன்னா, உனக்காக இயேசு சிலுவையிலே தொங்கின நாள். நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும்? இயேசுவே எனக்காக நீ சிலுவையிலே தொங்கின நாள். இன்றைக்கு எனக்குள்ள என்ன குறை இருக்கும் அதை நான் விட்டு விடுகிறேன். இன்னாரோடு நான் மனஸ்தாபமாக, இன்னாரோடு இவ்வளவு காலமா நான் பேசவில்லை, நான் அவரோடு பேச போகிறேன். ஆண்டவரே, சிலுவையில் சிந்தினதுக்கு அடையாளமாய் ஆண்டவரே அதுக்கு நான் பதில் கொடுக்கிறேன், நான் அதை செய்வேன். அல்லேலூயா. உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயா. அல்லேலூயா. உங்களுக்கு என்று ஒரு குறிப்பாயப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்காக சிலுவை தொங்கினாரு, உண்மை. இதற்காகவே சிலுவையில தொங்கினாரு. அல்லேலூயா. பரவாஸ் ஒரு குரூப்பு, யூதாஸ் ஒரு குரூப்பு, பேதுரு கூட்டம் ஒரு குரூப்பு, இப்படி ஒவ்வொரு குரூப்பு. இந்த குரூப்புகளுக்காக இயேசு சிலுவையில தொங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த நாளில நீங்கள் பவுல் சொன்னது போல உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி. உனக்கு ஊசி குத்தப்படக்கூடாது, குத்தினா நோவு உனக்கு தெரியுது, அவனுக்கு குத்தக்கூடாது நீ விரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உணவுல கண்ணீர் தூசுப்படுதுன்னு சொல்லி தலையை குடிந்து போற இதை மறைத்துக்கொள், அதே போல அவனுக்கு தூசி படக்கூடாது. அப்படி நேசம், உன்னை நேசிப்பது போல நீ மற்றவனை நேசிப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 44-45 வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 44-45. மத்தேயு 5வது அதிகாரம் 40. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள். கவனிங்க. எதற்காக சிலுவையில் தொங்கினார்? சத்துருக்களை நீங்கள் விரோதிக்கிறதுனாலே இயேசு சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. யார் உங்களுக்கு சத்துரு? சிலரை கேட்டா சொல்லுவாங்க பிசாசு. அல்லேலூயா. உன்னோட யார் கோபிக்கிறானோ அவன் சத்துரு, உன்னோட யார் சண்டை போறானோ அவன் சத்துரு, உன்னை யார் விரோதிக்கிறானோ அவன் சத்துரு. அல்லேலூயா. ஆமென். செய்கிற பாவம் எல்லாம் செய்துட்டு பிசாசு மேல பழிய போட்டால் பிசாசு சொல்லுவான், அந்த வேலை நான் செய்வது கிடையாது, அந்த வேலை நான் செய்வது கிடையாது. சில நேரங்களெல்லாம் செய்வேன் சொல்லுவான் சாத்தா, சில நேரங்கள் நான் செய்வேன், அந்த டைம் நான் செய்வது கிடையாது. இவங்க தாங்களா செஞ்சு எங்களை பழிய போடுவாங்க. ஆண்டவரே அப்போ தேவா சன்னிதானம் தெரியுமா பிசாசு? அவர் ஒவ்வொரு தடவையும் தேவ சன்னிதானத்துல போய் ஆண்டவரோட பேசிட்டு வரான். என்ன இவனை போய் பார்த்து கொடுத்து அவங்க சில அவன் சொல்லுவான், ஆண்டவரே இந்த காரியத்தை மட்டும் நான் கேட்கவே இல்லையே, இவங்களா செஞ்சிட்டு என் மேல பழிய போடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தாங்களாகவே ஒரு காரியங்களை செய்துவிட்டு பிசாசு மேல பழிய போடுறாங்க. ஆனால் மனிதனும் தவறு செய்கிறான். சில நேரங்களில் பிசாசுக்கு அதுக்கு உடந்தையா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, நாங்கள் அங்க இந்த இடத்துல பார்ப்போம், சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமென். உன்னோடு ஒருவன் அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டே இருந்தால், உன்னோடு ஒருவன் வாதாடி கொண்டே இருந்தால், உன்னோடு முரண்பாடு பட்டுக் கொண்டே இருந்தால் அவனை நேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்ல சொல்லுங்க. இதுக்கு நான் சிலுவையில தொங்கினார். அல்லேலூயா. அதை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு யார் அதிகமாக தர்க்கம் பண்றாலும் அவளை நேசிக்க சொல்லுகிறார். அந்த கட்டளை கீழ்ப்படுகிறார்.
இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தது ஒரு வாழ்க்கையில ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், என்ன சொன்னார்? ஆண்டவரே, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். நீ அப்படி இருந்தால் உன்னை சபிக்கிறவனை யாரும் சபிப்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளே இனிதான வார்த்தைகள். சொன்னார், ஆபிரகாமே, நீ என்னுடைய சிநேகிதன், நீ என்னுடைய நண்பன். அந்த அளவுக்கு ஆபிரகாம் யார் மேலேயும் அவருக்கு கரை கிடையாது. எந்த சத்ருவா இருந்தாலும் நேசிக்கும். அல்ல சொல்லுங்க, சத்ருவாய பார்வோனையே தன் மனைவியை கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த பார்வோனுக்காக தேவனத்துல ஜெபம் பண்ணார், சண்டை போடுது. அல்லேலூயா. அவர் அழகான மனைவி சாராளை பார்வோன் கொண்டு போயிட்டான் தான் திருமணம் செய்யும்படியாக. ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் அவனுக்காக ஜெபம் பண்ணார். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சத்துருக்களை சிறையுங்கள். ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே, ஆபிரகாமே, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை துன்பப்படுத்த நான் துன்பப்படுத்துவேன். நான் என்னோட அவ்வளவு அன்பா இருக்கிறேன், உன்னை வெறுக்கிறவர்களை கூட நீ நேசிக்கிறாய். அல்லேலூயா. அதனால் தான் நீ எனக்கு சிறையில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் தான் எனக்கு நண்பனாய் இருக்கிறாய். அவனே சொன்னார், நீ என் சிநேகிதன் ஆபிரகாமே. 2 பேர் கொடுத்தார், ஒன்று சிநேகிதன், ஒன்று விசுவாசத்தின் தந்தை. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையான ஒன்றை நீ நம்பினால்தான் நீ ஆண்டவர் சொல்ற காரியத்தை செய்வார். அல்ல சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையான நம்பினால்தான் நீ ஆண்டவர் சொல்றதை செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் நம்பினார், செய்தார். அதான் விசுவாசத்தின் தந்தை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர் என் சிநேகிதன் இருப்பார். அல்லேலூயா. ஆயினால் தான் வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டு அதே இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இனிமேல் எனக்கு சீசர்கள் அல்ல, என் சிநேகிதர்கள். அல்ல சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் கூட இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்தார்கள். சத்துருக்களை நேசித்தார், அவர்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்ப நேசிக்க வேண்டும். எதற்காக சிலுவையில் இயேசு தொங்கினார்? நீங்கள் சத்துருக்களை வெறுக்கிறதுக்காக, வெறுத்தது நிமித்தம் சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சத்துருக்களை வெறுக்கும் பொழுது பிதாவுக்கு உங்கள் மேல வெறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவுக்கு உங்கள் மேல கோபமாய். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஆண்டு பிதாவே, பிதாவே, இவர்கள் மேல நீ தண்டனையை கொடுக்க வேண்டாம், நானும் தண்டனையை பெற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து தண்டனையை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை நீ சிநேகி. நீ சிநேகித்தார், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீ சிநேகிக்கும் பொழுது அவர்களை மீறி வந்து உனக்கு அவர்கள் எதிராக எழும்பும் பொழுது அவர்களை தேவன் தண்டித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினதை உன்னை எதிராளிகளை அவர் நேசிப்பதற்காக தொங்கினார். நீ நேசிக்க வேண்டும். சத்துருக்கள் மேல் உன் அன்பை காட்ட வேண்டும். உனக்கு விரோதமானவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணமே அவர் தன் சத்துருக்களை சிநேகித்துக் கொண்டு வந்தவர்கள். ஆகலதான் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பார்வோன் ஆபிரகாமின் மனைவியை கொண்டு போய் வைத்த பொழுது ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி, நீ என் சிநேகிதன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு விரோதமாக எழும்பினவரை பார்வோனை தேவன் தண்டித்தார், பருக்களால் வாதித்தார். அல்லேலூயா. நீங்களும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். அப்ப தேவனுக்கு, தேவனுடைய அந்த கட்டளைக்கு நாம நடக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதையுமாய் காணப்படுகிறார். அதனால் தான் பவுல் சொன்னார், வார்த்தையை கேட்டு நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். எப்பொழுது? அப்பொழுதுதான் கேட்டு நீங்கள் வார்த்தை நிலை கொள்ளும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனால் ரட்சிப்பட்டால் என்ன? இப்பொழுது இருக்கிற உங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுதல். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வார்த்தை வந்து குடிகொள்ளவா இருந்தால் அந்த தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கம் வெளியே போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்க காரணங்களை விட்டு வெளியே போய்விடும். வார்த்தை நிலை கொண்டா அப்போ ரட்சிக்கப்படும். ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். முழுமையான ரட்சிப்பு நமக்கு இப்பொழுது அல்ல. இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வெளிப்படும் பொழுது நமக்கு பூர்ண ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வாசிப்போம்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து நீ நாசமா போன்னு சொன்னா சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எப்படி எப்படி உங்களை பார்த்து சொல்றா நீ நாசமா போவாய் அப்படி சொன்னா அப்படியா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தான் சொல்றாரு, கர்த்தர் தான் சொல்றாரு. எனக்கு சொன்னோம் அப்படி நான் சொல்லியிருக்கேன் நடந்ததில்லை. என்ன அப்படியெல்லாம் சமைச்சா நடுவோட வச்சு நான் சொன்னாங்க, ஆண்டவரை இவரை மன்னி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். உங்களை யார் என்னென்ன சொல்லி திட்டுகிறானோ அவனை பார்த்து உடனே கடிக்காதீங்க, சிரிச்சு கொண்டு சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அந்த இன்னொரு வசனம் சொல்லிக்கிறார், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். அல்லேலூயா. எதனால் வெல்லுங்கள்? தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். உங்களை யார் வெறுத்துக் கொண்டு போறாலோ அவளை கூப்பிட்டு உள்ள சாப்பாடு கொடுங்க, நன்மையால வெல்லுங்க. அல்லேலூயா. நன்மையால வெல்லுங்க. உங்களுக்கு தீமையா யார் என்ன செய்யறான்னு கூப்பிடுங்க, வீட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி செய்தால், அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஆகாரத்தை புசிக்கிறவர்கள், வீட்டிலே புசிக்கிறவர்கள், உங்களை இவ்வளவா நான் திட்டி இருக்கிறேன், இவ்வளவா சமைச்சிருக்கிறேன், இவ்வளவு அன்பு காட்டுகிறார்களே, அவர்கள் மனதில் அல்லேலூயா சொல்லுங்க. இது நிமித்தம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆண்டவர் சொல்கிறார், கோபத்தை சாதிக்காதே, கோபத்தை சாதிக்காதே, கோபத்தை உள்ளே வைத்து சாதித்து வளர்க்காதே, அது உனக்கு தீமையாக மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபிக்கிறவனை ஆசீர்வதியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நல்ல காரியங்களை செய்யுங்கள். எப்படி செய்வது? இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உனக்குள்ள வந்தா நீ செய்வான், வார்த்தை உனக்குள்ள இல்லை கொண்டா செய்வான். அல்லேலூயா. உன்னை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள். அது நிமித்தம், அது நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இயேசு நமக்காக பாடுகளை அனுபவித்தார். இப்படிப்பட்ட பல பல பாவங்கள், விரோதிக்கிறது, சண்டை போடுறது, பகை காட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு நம்ம விட்டு வெளியே போகணும். அதுக்காக தான் இயேசு பாடுகள் பட்டார். இந்த ரத்தத்தை சிந்தி, இந்த ரத்தத்தை பிசாசு கொண்டு வர போடுற ஒவ்வொரு காரியங்களையும் முறியடிப்பதற்காக இயேசு சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவங்கள் என்று மீண்டு வந்திருக்கிற நாம் மறுபடியும் அதை செய்யலாமா? அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவருடைய இந்த பாடுபட்ட இந்த நாளில், இந்த சிலுவை இந்த பாடு நாளில நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, மீண்டும் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னி. எனக்கு யார் விரோதமா இருந்தாலும் அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவளோட பேசுகிறேன், அவளை வீட்டுக்கு அழைக்கிறேன், அவளை பராமரிக்கிறேன், அன்பு காட்டுகிறேன். தீர்மானம் எடுத்தால் நீ ரட்சிக்கப்படுகிறாய். நீங்க சொல்ல முடியாது ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டுக்கொண்டு, மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி செய்து பாருங்க, தேவன் உங்களை எப்படி ஆஸ்வதிப்பார் பாருங்க. அவன் அல்லேலூயா. நம்முடைய விரோதத்தினம் இயேசு உனக்குள்ள இருந்தா நீ விரோதிக்க மாட்டாங்க. இயேசு விரோதம் காட்டுகிறவர் அல்ல, விரோதிக்காக சிலுவையை சுமந்தவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது பார்க்கலாம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. 3வது வசனம், 4வது வசனம் வாசிங்க. நான் அடைத்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இயேசு சொல்லப்பட்டபடியே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை குறித்து ஏசாயா 53 பார்க்கிறோம். அவர் அடிக்கப்பட போகிறார். இன்னொரு அதிகாரத்திலே பார்க்கலாம், உபாகமம் 21-23 வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். உபாகமம் 21-23 வாசிக்கலாம்.
இரவிலே அவர் பிரேதம் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. இரவிலே பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலேதான் அதை அடக்கம் பண்ண வேண்டும். ஒரே நாளே அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே பார்க்கும் உபாகமத்திலே சிலுவையிலே தொங்குகிற யாரும் அங்கே ராத்திரியிலே இருக்கக்கூடாது. அன்றைக்கு சாயந்திரத்திலே அது அடக்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிற தூக்கில் போடப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவர் அல்ல. நானும் நீங்கள் தான் சபிக்கப்பட்டவர்கள். நம்முடைய சாபத்தை தான் இயேசு கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையாலே நாம இருக்கிற பூமியை என்ன செய்யாதே? என்ன சொல்றது? தீட்டுப்படுத்தாதே. நீ இருக்கிற சபையை தீட்டுப்படுத்தாதே. நீ இருக்கிற வீட்டை தீட்டுப்படுத்தாதே. நீ செய்கிற வேலை ஸ்தலங்களை தீட்டுப்படுத்தாதே. நீ போகிற இடமெல்லாம் அவைகளை தீட்டுப்படுத்தாதே. அல்லேலூயா. மேலிடங்களில் எத்தனை பொய் சொல்லுகிறீர்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை உண்மை சொல்கிறீர்களோ ஆண்டவருக்கு தெரியும். வீட்டில் எத்தனை பொய்களை சொல்லுகிறீர்கள், எத்தனை திருக்காலம் பண்றீர்கள், அது ஆண்டவருக்கு தெரியும். சபையில என்ன அட்டகாசம் பண்றீங்க, அது ஆண்டவருக்கு தெரியும். அதான் சொல்றாரு, நீ இருக்கிற பூமியை தீட்டுப்படுத்தாதே. இதற்காகவே நான் சிலுவையில் உனக்காக தொங்கினேன். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அதை நாம் விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படும். ஆமென். ரட்சிக்கப்படுவோம். யாரும் கேட்டாங்க சொல்லுது, நீங்க ரட்சிக்கப்படுமா? ரட்சிக்கப்பட்டோம். எங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொல்ல வேண்டிய வார்த்தை தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சில பண்டிதர்மார் இருக்காங்க, நீங்க வேதத்தை படிச்சு முடிச்சா படிச்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா சொல்லுவாங்க என்ன தெரியுமா? இல்ல படிச்சு முடிச்சுன்னு சொல்லாதீங்க, அதுல எவ்வளவோ சத்தியங்கள் இருக்கு, அதை அறிய வேண்டும். அது உண்மைதான். அல்லேலூயா. அதே போல ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்றால் ரட்சிக்கப்பட்டு விட்டோம்னு சொல்லக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எதனால் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நீ சொல்லிட்டேன்னு சொன்னா நாளைக்கு ஒரு கூத்த பார்த்துட்டா என்ன ரட்சிக்கப்பட்ட நான் கூத்து விடுறான். அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். யாரும் முழுமையான பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆமென். யாராவது சொல்ல முடியுமா நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன், என்னை தவிர யாரும் உண்மையுள்ளவர் கிடையாது சொல்ல முடியுமா? நான் நினைவுபடுத்துகிறான், அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள், வெளியே வாருங்கள். அல்லேலூயா. 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 எனக்கு எல்லாமே தெரியும், என்னோட யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைத்தால் அது ரட்சிப்பு அல்ல. அல்லேலூயா. எல்லாருமே தவறு பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குழந்தை பிள்ளைகளை போல், அதான் நான் இயேசுக்கு சொன்ன அந்த சிறு பிள்ளைகளை போல் மாறுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு கள்ளம் கபடம் தெரியாது, அவர்களை போல நீங்கள் மாறுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது பரலோகராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் வேத புத்தகத்திலே மத்தேயு எழுதின புஸ்தகம் 27வது அதிகாரம் 22, 23 வாசி. மத்தேயு எழுதின புஸ்தகம் 27வது அதிகாரம் 22, 23 வாசிப்போம். பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன கேட்கிறான் பிலாத்து? என்ன கேட்கிறான்? இயேசுவை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவை விசாரணை செய்கிறார்கள். பிலாத்து சொல்கிற வார்த்தை என்ன? இந்த கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? ஆனா பிலாத்துக்கு அதிகாரம் உண்டு இயேசுவை விடுதலையாக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிலாத்துவுக்கு அதிகாரம் உண்டு இயேசுவை விடுதலையாக்க. ஆனா அந்த ஜனங்கள் மத்தியில வைத்து கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அப்ப இவருக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ராஜ்யம் கிடைக்குமா? மனைவி வந்து சொல்லுகிறாள், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அவர் நல்லவர், அவருக்கு தீர்ப்பு சரியாய் வழங்குங்கள். அல்லேலூயா. அவர் நீதிபர். யாரு? இயேசு கிறிஸ்து. யாரு? அவர் நீதிபர். அவர் எதுவும் செய்யாத நல்ல தீர்ப்பை கொடுங்கள். ஆனா பிலாத்து அதை கேட்கவில்லை. அவர் என்ன செய்தார்? இந்த இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும்?
தன்னுடைய கைகளிலே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு அவர் விரோதமாக பேசுகிறார். அவர் அதிகாரி என்ன செய்ய வேண்டும், என்னை இவர் ஒரு தெய்வம், இவர் அடிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இவரை எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை சொல்லி தீர்ப்பு வழங்க வேண்டும். ஜனங்களை எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை, இயேசு குற்றவாளி இல்லை விடுதலை செய்ய சொல்லி இருக்கலாம். ஆனால் பிலாத்து சொல்லவில்லை. மனைவி மூலமாக எச்சரிக்கப்பட்டார், சொல்லவில்லை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், வாசியுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22:3. லூக்கா 22:3. அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரியோத்து என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அல்லேலூயா. எதனால யூதாஸ் ஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான் தெரியுமா? சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். இங்கே ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது, கவனிங்கள். யூதாஸ் இயேசுவை அறிந்தவர். யூதாஸ் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர். யூதாஸ் இயேசுடைய பிரசங்கங்களை கேட்டவர். யூதாஸ் இயேசுவை நேராய் கண்டவர். அல்லேலூயா. யூதாஸ் இயேசுவோடு பழகினவர். அப்படிப்பட்ட யூதாசுக்குள்ளே பிசாசு புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மீட்க வந்த தெய்வத்தை காட்டிக் கொடுக்கும்படியாக, மீட்க வந்த தெய்வத்தை சிலுவையை தொங்க வைக்கும்படியாக, மீட்க வந்த தெய்வத்தை அடி வாங்கும்படியாக, சித்திரவதை செய்யும்படியாக பிசாசானவன் யூதாசுக்குள் புகுந்தான். நன்றாய் கவனிங்கள். நானும் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மித்த ஜாக்கிரதை. வார்த்தையில் நிலை கொள்ளாவிட்டால் சாத்தான் உள்ளே வருவான். புரிகிறது உங்களுக்கு? யூதாஸ் ஸ்காரியோத்துக்குள்ளே சாத்தான் புகுந்து இயேசுவை காட்டிக் கொடுத்தான். ஆனால் நமக்குள்ளே சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துருவான சில கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையில் நாம் நிலை கொள்ளாவிட்டால் சத்துருவானவன் பல காரியங்கள் நமக்குள்ளே விதைத்து நமக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வந்து நம்மை அவன் என்ன செய்வான், தன் பக்கமாக இழுத்துச் செல்வான். அல்லேலூயா. நானும் நீங்கள் இயேசுவை காணவில்லை. இயேசுவை கண்டிருக்கிறீர்களா? இல்லை. விசுவாசத்தில் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். ஆனால் யூதாஸ் ஸ்காரியோத்து இயேசுவை நேருக்கு நேராய் கண்ட ஒரு மடியிலே உறங்கினவன், சாப்பிட்டவன். அல்லேலூயா. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவின் கைகளினாலே பரிமாறப்பட்டவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன் சொந்த கைகளினாலே அப்பத்தை பிட்டுக் கொடுத்தவர். மீன்களை எடுத்து வறுத்து ஒன்றாக சாப்பிட்டவர்கள். அல்லேலூயா. நேருக்கு நேராய் கண்ட இயேசு கிறிஸ்துவை கண்ட அவர் கடவுள் என்று தெரிந்தும் அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்ததற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. நேரே இருந்த இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிலை கொள்ளவில்லை. நன்றாய் கவனியுங்கள். நிலை கொள்ளாத பட்சத்தில் சத்துருவான் அவன் நுழைவான். அவன் நுழைந்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? யூதாசை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விட்டான். சொல்லுங்க, யூதாஸ் எங்கே? இப்போ யூதாஸ் எங்கே? வேதம் சொல்லுகிறது அவன் நாட்டு கொண்டு செத்தான். சத்துருவான் அவனை தற்கொலை செய்ய வைத்தான். அவன் தற்கொலை செய்த இடத்திலே இன்றைக்கு விஸ்வநிலை ஒரு புல்வெளி கூட முளைப்பதில்லை. சபிக்கப்பட்ட நிலம் என்ற நிலத்துக்கு பேர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நிலத்திலே ஒரு முளை கூட, ஒரு புல்லு கூட முளைப்பதில்லை. கவனிங்கள். காரணம் என்ன? யூதாஸ் அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்து கூட உள்ளத்தில் ஏறெடுக்க முடியாமல் இருந்தவர். அவன் எதற்கு ஆசைப்பட்டான் தெரியுமா? பணத்துக்கு ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா. பணத்துக்கு ஆசைப்பட்டான். ஆகினாலே அவனை பிசாசனவன் தன் நரகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விட்டான். ஹல்லேலூயா. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் செய்த பிரசங்கத்தை கேட்டு இந்த வார்த்தை நிலை கொண்டால் ரட்சிக்கப்படுகிறது. சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்குள்ளே மனஸ்தாபங்கள், கசப்புகளை, வெறுப்புகளை, சில பாவங்களை செய்ய வைக்கிற அந்த ஆவிக்குரிய பொல்லாத அந்தகாரங்களை சத்துருவான் உள்ளே கொண்டு வந்து போட்டால், நீங்கள் வார்த்தையை உள்ளே எடுக்கும் பொழுது அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவன் கொண்டு வந்த தந்திரங்களை முறியடிக்கும். இருபுலமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை அந்த அசுத்த கிரிகளை சுட்டரிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த வார்த்தையாக வரும்பொழுது உங்கள் முகங்கள் குழந்தை பிள்ளைகளை போன்ற முகமாய் மாற வேண்டும். வீட்டுக்கு போனா பிள்ளைகள் அப்பான்னு சிரிச்சுட்டு ஓடிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போனா எப்படி வரும்? அப்பா அம்மா ஓடிடுமா இல்லையா?
அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் இருந்தால் குழந்தை பிள்ளைகளைப் போல இருப்போம். அல்ல சொல்லுங்க. அப்படி மாற வேண்டும். அதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார். ஆமென். வாசிக்கலாம். 26:14-46 வாசிங்க. மத்தேயு 26:14 வசனம் 46 வசனம் வாசிங்க. மத்தேயு 26 அதிகாரம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். என்ன கொடுக்கிறீர்கள் பாத்தீங்களா? என்ன கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு அவன் என்ன 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 கேட்கிறான்? அல்லேலூயா. நாம எத்தனை பேர் இருக்கணும் அப்படி சொல்லுங்க. அவர் கொடுக்கிற செய்தி கொடுக்கட்டும், நாம நம்மளோட பாட்டுல இருக்கோம். அவர் ஆண்டவர் கொடுக்கிற செய்தியை கொடுத்துட்டு நாம செய்யறத நாம செய்வோம். விவரம் பேசுறது. இவ்வளவு வார்த்தையை கேட்டிருக்கா பாவி. நான் ஏசப்பாடு இருந்தா இப்படி ஏற்றிருப்பான். அல்லேலூயா. கற்பனை பாருங்க. ஏசப்பாடு அப்படி நேர கண்டது அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவன் விவரம் பேசுறான். இயேசுவை காட்டி கொடுத்தால் என்ன கொடுப்பீர்கள்? இவன் சொல்றதெல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். இவன் மறைந்திருந்து கேட்டாலும் ஏசப்பாக்கு தெரியும். அல்லேலூயா. அதான் தான் ஏசப்பா சொன்னாரு பந்தியில இருக்கும் பொழுது, இதோ காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. உங்களில் ஒருவனை சேர்ந்து ஊழியம் செய்வார்கள், ஆபத்து வரும்போது விட்டுட்டு ஓடிடுவார்கள். இதைத்தான் அவங்க செய்வார். இதைத்தான் யூதாஸ் செய்தார். அல்லேலூயா. வாசிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். எவ்வளவு காசு? ஒரு படைத்த தெய்வத்தின் விலை எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. நாங்க ஓவர் டைம் செய்கிறோம். எங்களுக்கு ஊழியம் முக்கியம் கிடையாது. எங்களுக்கு 30 ரூபா ஓவர் டைம் கொடுத்தாலும் பரவாயில்லை. அன்னைக்கே ரட்சிக்கோட இயேசுவை காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. இது ஊழியம் செய்யறது. ஆமென். அன்னைக்கு என்ன பண்றான் சொல்லுங்க? இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்ச 70 யூரோ உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படிங்களா? இயேசுக்கு 70 யூரோ விவரம். சபைக்கு போனா 70 யூரோ கொடுக்க மாட்டேன், நம்மகிட்ட தான் காணிக்க வாங்குவான். பரவாயில்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறேன். விவரம் பேசலாம். இயேசு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் நன்றாக கவனிங்க. விசேஷமா விசுவாசிகள் சரி, விசேஷமா அதை விட ஊழியம் செய்கிறவர்கள் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விவரம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ சம்பாதிக்காவிட்டா நீ செத்து போக மாட்ட. கர்த்தர் அதுக்கு மேலாக ஆசீர்வதிப்பாரு. அல்ல சொல்லுங்க. விவரம் பேசக்கூடாது. நீ 70 யூரோ பார்த்தீங்கன்னா 70,000 யூரோ இழந்துருவேன். அல்லேலூயா. பஞ்சங்கள் வரும். விசேஷமாய் ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசிகள் அடுத்தபடி, ஆனா ஊழியம் செய்கிறவர்கள் கட்டளையை மீறவே கூட. எந்த கட்டளை? பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க மறவாதிருப்பாயாக. அல்லேலூயா. என்னையா பத்திரம், என்னையா சேப்பு, என்ன சேப்பு? என்னால முடியாது, வர முடியாது, எனக்கு ஆராதனை இருக்கு, நான் சேர்ச்சுக்கு போறேன். ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. அல்லேலூயா. எப்படி? ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. என்ன உன்னை விட பெரிய பத்திரம் அங்க இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. விவரம் பேசக்கூடாது. விவரம் பேசக்கூடாது. எனக்கு 100 ரூபா தான் நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும், நீ 1000 வீரம் கொடுத்தா நான் வரமாட்டேன். ஆராதனைக்கு தடையா இருக்கிற வேலைக்கு நான் வரமாட்டேன். அல்லேலூயா. ஆமென்.
போகாம விடலாம். அதை பத்தி வேலை அம்புஷ் பண்ணிருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு, எல்லாமே செஞ்சிருக்கு. போகாம விடலாம், தப்பே கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளை அப்படி சொல்லுகிறது. நாம விவரம் பேசக்கூடாது. யூதாஸ் விவரம் பேசலாம். என்ன கொடுப்பீர்கள்? சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்து எனக்கு என்ன கொடுப்பீங்க? நீ கண்டிப்பா வந்துதான் நாங்கள் ஆள் குறையுது, வரணும், வேலை கூட இல்ல, எனக்கு சேஞ்ச் இருக்குது, அப்படியான சேஞ்சுக்கு போகாம வந்தா என்ன கொடுப்பீங்க? அதுக்கு விவரம் பேசுறது. சரி, 10 ரூபாய் கூட கொடுப்போம். அல்லேலூயா. பாருங்க, கவனிக்கிறது. யூதாஸ் கரியோத் விவரம் பேசினான். பேசினவனை குறித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒருவனை காட்டி கொடுப்பான். இதோ காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். காட்டி கொடுக்கும் பொழுது கூட இயேசு ஒரு காரியம் பண்ணார். என்ன பாருங்க, வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதிய புஸ்தகம் 18வது அதிகாரம் 3 இருந்து வாசிக்கலாம். யோவான் 18:3. யோவான் 18வது அதிகாரம் 3. யூதாஸ் போர் சேவரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிறதை எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். சொல்லுங்க. 30 வெள்ளி காசை வாங்கிக் கொண்டு யூதாஸ் கரியோத் அங்கே கூட்டத்தோடு வருகிறான். தீப்பந்தங்களோடு வருகிறார். ஒரு தெய்வத்தை பிடிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எதற்காக வந்தீர்கள்? யாரை தேடி வந்தீர்கள்? அவர்கிட்ட இயேசு யாரு? நான் தான் சொன்ன பொழுது தரையிலே கீழே விழுந்தார். அல்ல சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னார், நான் தான். அடிக்க கூட ஒண்ணுமே செய்யல. அவ்வளவு போர்ச்சவரும் கீழே விழுந்தாங்க. காரணம் என்ன? வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையில வல்லமை புறப்பட்டது. தாங்க முடியல, கீழே விழுந்தாங்க. அப்படிதான் அறிவில்லை அவங்களுக்கு. அடைங்க, நான் சொல்லும் பொழுது வல்லமை விழுந்துட்டோமே, விட்டுட்டு போயிடணும் அந்த ஒரு எண்ணம் இல்லை. பிடிச்சிட்டு போறான். அதோட சேர்த்து யூதாசும் கீழே விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் உண்மை உள்ள தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம காட்டி கொடுக்கிறோம். அல்ல சொல்லுங்க. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் எங்கள் மேல அவ்வளவு அன்பு, நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் பிள்ளை எனக்காக ஓடுவார்கள், எனக்காக சேவை செய்வார்கள், எனக்காக வாழுவார்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்ல சொல்லுங்க. அவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவை விசாரித்து சிலுவையிலே அறைந்தார்கள். 3 ஆணிகளிலே இயேசுவை அறைந்தார்கள். ஏன் 3 ஆணிகள்? கைகளினால் செய்த பாவம், கால்களினால் செய்த பாவம் அவர் சுமந்தார். அல்லேலூயா. முள்முடியை சூட்டி தலையில் அடித்தார்கள். முள்ளு கம்பிகள் உள்ளே ஏறியது. எவ்வளவு ஆழத்துக்கு முள்ளு கம்பிகள் உள்ளே போனது? 3 இன்ச்சு அளவு விரலாலை கணக்கிடும் பொழுது உள்ளே முள்ளுகள் ஏறியது. அந்த முள்ளுகளை தலையிலே அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் நாம சிந்தனையால் செய்த பாவத்திற்காக, சிந்தனையினால் செயல்படுகிற பாவங்களுக்காக அவர் அந்த பாவத்தை சுமந்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தெய்வம் நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். சிலுவையில் அவர் மரிக்கும் தருவாயிலே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதாவே, என் பிதாவே, இவர்களை மன்னியும், ஆணிகளால் அடித்தவர்களை மன்னியும், வார்களால் அடித்தவர்களை மன்னியும், முள்களை தலையில் அடித்தவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு வெளிப்பட்டது! இயேசு கிறிஸ்துவின் அன்பு சிலுவையிலே எவ்வளவாய் வெளிப்பட்டது அறிவார்களே! இன்றைக்கும் இயேசு உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். என்னை உங்களை இயேசு நேசித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஏன் இன்றைக்கு அந்த நினைவு நாளை ஆண்டு நினைவு கூறுகிறோம்? நாம் செய்த தவறுகளுக்கு வெளியிலே வருவோம். அப்படி ஒவ்வொரு தவறான காரணம் வெளியிலே வருவோம்.
இயேசுவை எங்களை நேசிக்கிறது போல நானும் நீங்கள் இயேசுவை நேசிப்போம். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் நீங்கள் இயேசுவை நேசிப்போம். நானும் நீங்கள் நேசிப்போம். அவர் சிந்திய ரத்தம், அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் எவ்வளவு நம்முடைய உடலை விட்டு ரத்தம் போது எவ்வளவு நமக்கு கவலையா இருக்கும் சொல்லுங்க. எவ்வளவு கவலையா இருக்கும். இயேசு தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை நேசிப்பது உண்மையானால் இயேசுவை நீ நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயா. நீ உன்னை நேசிப்பது உண்மையானால் நீ இயேசுவை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வாய்களில் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வரவே கூட சொல்லுங்க. ஆண்டவரத்தில், ஆண்டவரே இன்றைக்கு நான் விட்டு விடுகிறேன். எனக்காக அதுக்காக தானப்பா நீங்க சிலுவையில் சுமந்தனா, நீங்க சுமந்தனாலப்பா நான் விட்டு விடுகிறேன். யாருக்கு விரதமாக உள்ளம் இருக்க வேண்டாம், நான் விடுகிறேன். அல்லேலூயா. யாருக்கு முறுமுறுப்பா நான் இருக்க விரும்பவில்லை, வேண்டாம் ஆண்டவரே, அதுக்காக சிலுவையை சுமந்தீங்க, நான் அதை விட்டு விடுகிறேன். என் பகையாளிகளை நான் நேசிக்கிறேன். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பேன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகையாலே ஆண்டவரில் அன்பு கூறுவோம், அன்பு கூறுவோம். அவர் தன் ஜீவனை விட்டார். பிதாவே, நாவே உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டார். அல்லேலூயா. உபாகமத்திலே பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆனா இயேசு சபிக்கப்பட்டவர் அல்ல. சிலுவையிலே அந்த நாட்களை அறையும் பொழுது அவர்கள் அந்த மரித்தவருடைய குதி காலை வெட்டுவார்கள் என்றால் கடைசி ரத்தம் கூட நிற்காதபடி வெளியில போனத்தான் சாவால். இயேசுடைய பாதங்கள், அந்த அடிப்பாதங்களை அவர்கள் வெட்டவில்லை. அல்லேலூயா. அவர்களால் தொட அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆயிலாத்தான் சொன்னார், பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்காக ஜீவனை விட்டார். உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நேசிக்கிறவர்களா இருந்தால், அவர் மேல் அன்புள்ளவர்களா இருந்தால், இனிமேல் நாம் செய்கிற சிறிய தவறை கூட செய்யாதபடி ஆண்டவர் நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுங்க. மிகுந்த உருக்கத்தோடு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, உங்களை நான் வேதனைப்படுத்தக் கூடாது. அல்லேலூயா. அப்படி ஒருமனப்பட்டு எழுந்து நாம் ஒப்புக் கொடுப்போம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு மேலும் ஒப்புக் கொடுப்போமா தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா.